ஸோ இந்த 3 வண்டி பற்றி நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். டேய் என்னை சுற்றி பார்க்காது, நான் எனக்கு வெக்கமாக இருக்கிறோம். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு நான் முடிக்கிறேன் பாடுறா. மக்களே 4 பேர்த்த பார்த்துக்கோங்க, என்னை ஒரு மாதிரிலாம் பண்ணாங்க. இப்போ என்னென்ன வண்டி இருக்குது பார்க்குறீங்களா? சுசுகி சோகேங்க, சூப்பர் பைக்கே காம்பவுண்டாக கொடுக்க வண்டி. Yamaha RXZ 6 ஸ்பீட் நம்ம கையில் ஒன்று இருக்குங்க. ஏன்னா சுசுகி சாமுராய்ங்க ஃபுல்லாக ஆல்ட்ரில் வண்டி நம்ம கிட்ட இருக்குது. ஸ்பீடு, மைலேஜ், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஸ்பேர்ஸ்லாம் இன்றைக்கி அவைலபிள் கிடைக்குதா? 4வது பார்த்தீங்கன்னா வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு இடம் இருக்கா? இது மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குது? ஸோ இந்த 5 பாயிண்ட் பற்றி இன்றைக்கி வண்டி தெளிவாக பார்க்க போகிறோம். 180க்கு மேலே போகணும்னு சொல்கிறாங்க. அண்ட் எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சது, நானும் வண்டி ஓடி பார்த்தேன். அசால்ட்டாக 160க்கு மேலே டக்குனு க்ரூஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு இருக்க சூப்பர் பைக்குக்கு பக்காவாக காம்பேட் பண்ணுறது இந்த வண்டி தான். வண்டியோட இன்னைக்கு இருக்க பவர், சவுண்டு எல்லாமே வேற லெவலில் இருக்குது. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. எங்க இன்னும் காணுமேன்னு பார்த்தேன், வந்துட்டாரா சாரு? Flashback. தம்மா ஆக்சுவலாக வந்து இந்த வண்டியில் ஓட நான் வருதாங்க சொன்ன மாதிரி தானோ. ஆனா மூஞ்ச மட்டும் கேலண்டர் வர முருகன் போட்ட மாதிரி சிரிச்சா மாதிரியே வச்சிரு. எப்படி? ஸோ அதான் அந்த வண்டியோட ஓனர். ஸோ இந்த வண்டி பற்றி ரிவ்யூ கொடுப்பானா கொடுக்க மாட்டேங்குது. கொடுக்குறீங்களா ப்ரோ? ப்ரோ ப்ரோ அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. ஸோ வணக்கம், நான் தான் உங்கள் சந்துரு. ஸோ நம்ம கையில் இப்போ என்னென்ன வண்டி இருக்குது பார்க்குறீங்களா? சுசுகி சோகேங்க, தி பாஸ். ஆக்சுவலாக வந்து ஸ்ட்ரீட் ரேஸுக்கு பயங்கரமான வண்டி இதுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வாண்டட் பைக்குங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லா யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு தொலைவிட்டு இருக்க வண்டி, சூப்பர் பைக்கே காம்பவுண்டாக கொடுக்க வண்டி. Yamaha RXZ 6 ஸ்பீட் நம்ம கையில் ஒன்று இருக்குங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா சுசுகி சாமுராய்ங்க ஃபுல்லாக ஆல்ட்ரில் வண்டி நம்ம கிட்ட இருக்குது. ஸோ இந்த 3 வண்டி பற்றி நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். Yamaha RXZ 6 ஸ்பீடுங்க. ஸோ இது வந்து 1990 இந்த வண்டி சீரீஸ் ஆரம்பிச்சுது. இந்த வண்டி அதிகமாக எங்கே வந்துச்சு பார்த்தீங்கன்னா மலேசியாலையும் சிங்கப்பூர்லையும் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆச்சு. இதை தாண்டி தாய்லாண்டு அந்த இந்தோனேஷியா அப்புறம் சில கண்ட்ரீஸ்லாம் இந்த வண்டி வந்து வந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் அதிகமாக சப்ளை ஆனது பார்த்தீங்கன்னா மலேசியாவும் சிங்கப்பூர் தாங்க. முக்கியமாக இன்றைக்கி இந்த வண்டி என்னென்ன கவர் பண்ண போகிறோம்னா ஸ்பீடு, மைலேஜ், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஸ்பேர்ஸ்லாம் இன்றைக்கி அவைலபிள் கிடைக்குதா? 4வது பார்த்தீங்கன்னா வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு இடம் இருக்கா? இது மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குது? ஸோ இந்த 5 பாயிண்ட் பற்றி இன்றைக்கி வண்டி தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 180க்கு மேலே போகணும்னு சொல்கிறாங்க. இந்த வண்டி ஓனரே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 170 to 180 ஈஸியாக க்ரூஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னார். அந்த அளவுக்கு இது போகுமான்னு கேட்டால் உண்மையாலுமே அந்த அளவுக்கு போகுங்க. நானும் ஹைவேஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் வீடியோ கேப்சர் பண்ண முடியல. ஸோ இந்த ஓனரும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 180 போட்டு ஓடி பார்த்தாரு. அண்ட் தென் எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சது, நானும் வண்டி ஓடி பார்த்தேன். அசால்ட்டாக 160க்கு மேலே டக்குனு க்ரூஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு மேலே ரோடு இல்லை, கண்டிப்பாக இன்னும் க்ரூஸ் பண்ணி பார்த்துருப்பேன். ஆனால் இந்த வண்டியோட யூடியூப் வீடியோலாம் பார்த்தா 200ங்கிறாங்க, 250ங்கிறாங்க, அந்த அளவுக்கு இந்த வண்டி மோசமாக ஓடிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு இருக்க சூப்பர் பைக்குக்கு பக்காவாக காம்பேட் பண்ணுறது இந்த வண்டி தாங்க. இன்னைக்கு இருக்க ஒரு சூப்பர் பைக்கோட ஈஸியாக வச்சு மோதலாம். ஆல்மோஸ்ட் வந்து இந்த வண்டியோட பவர், சவுண்டு எல்லாமே வேற லெவலில் இருக்குது. ஸோ இதோட ஒவ்வொரு கிளிப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றா ஆட் பண்ணுற பாருங்க. இந்த வண்டியோட மைலேஜுங்க டாப் ஸ்பீட் 180 போன்னு சொல்லி சந்துரு. இது மைலேஜ் எவ்வளோ வரும்? ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்மலாக வண்டி நீங்கள் ரா பண்ணாமல் நார்மலான ஸ்பீடில் ஓட்டிங்கன்னா கிட்டத்தட்ட டவுனுக்கு 25 வருதுனாங்க. ஸோ லாங் போகும்போது ஒரு 1-2 கிலோமீட்டர் சேர்த்து வரும்னு சொல்லி சொன்னார். அண்ட் தென் இந்த வண்டியை நீங்கள் ராவாக ஓட்டினீங்கன்னா 15 to 18 வரைக்கும் கிடைக்குது. ரொம்ப ராவாக ஓட்டினா ஆல்மோஸ்ட் 10 to 12 வரைக்கும் தான் கிடைக்குது சொல்லி சொன்னார். ஸோ உண்மையாலுமே அந்த அளவுக்கு தான் வரும். ஏன்னா வந்து இன்னைக்கு இந்த வண்டி ராவா ஓட்டும் போது நார்மலாக தெரியுமில்ல, ஸ்லோ ஓட்டும் போது எப்படி வரும், ராவா ஓட்டம் எப்படி வரும்னு. இந்த வண்டிக்கு ஸ்பேர்ஸ் கிடைக்குதா? ஆல்மோஸ்ட் இன்ன வரைக்குமே இந்த வண்டியோட ஸ்பேர்ஸ் பற்றி இம்போர்ட் பண்ணி தான் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்குதுங்க. ஸோ சென்னையில் வந்து ஜோன்ஸ் அண்ட் சம்மத பிராண்டில் இன்னைக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை விட்ட டர்னர்ஸ் கிராஃப்ட் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட நான் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா அதாவது 3 to 4 இயர்ஸாகவே அவர் தான் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டா பேஜ்லேயே வந்து இதுக்கு ஸ்பேர்ஸ் கிடைச்சிக்கிட்டு இருக்குங்க.
ஸோ ஸ்பேர்ஸ் ஓகே சந்துரு, சர்வீஸ்லாம் இன்னைக்கு நம்ம கிடைக்குமா தமிழ்நாட்டில் முக்கியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நார்மலாக பைக் மெக்கானிக்ஸ் கொஞ்சம் பண்ணுறவங்களே வந்து கொஞ்சம் உட்காந்து பண்ணுறாங்க. 6 ஸ்பீடுக்கு நிறைய வந்து யாரும் பண்ணுறதில்ல. ஆனால் 6 ஸ்பீடு சர்வீஸ் பண்ணுறது நிறைய பேர் இருக்காங்க. சென்னையிலையும் பண்ணுறாங்க, நம்ம சேலத்தில் நம்ம சுரேந்திரன் கூட சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்பேர்ஸ்லாம் ஓகேப்பா, இதுக்கு வந்து சர்வீஸ் நமக்கு கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்லி நிறைய பக்கம் பண்ணுறாங்க. பெங்களூர், சென்னை, ஏன் நம்ம நியர்பை நம்ம சேலம் சுரேந்திரன் கூட சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வண்டி ஜென்ரல் சர்வீஸ் பண்ணது சுரேந்திரன் தான். ஸோ ரெடி பண்ண வாங்க நம்மளுக்கு கிடைச்சிது. ஸோ ரெடி பண்ணதுக்கு அப்புறம் சுரேந்திரன் தான் ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணாரு. ஸோ உங்களுக்கு 6 ஸ்பீடு வந்து நியர்பை சர்வீஸ் பண்ணணுமா நம்ம கீழே சொல்லுங்க, நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன். மெயின்டெனன்ஸ், ஸோ மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் வண்டி மாதிரி ஓட்டினா இது ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நார்மலாக ஓட்டிட்டு இருக்கலாம். இல்லை நீங்கள் எப்பயுமே ராவா ஓட்டுறீங்கன்னா ராவா ஓட்டுற வண்டி உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வேலை வைக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது நார்மலாக நீங்கள் டெய்லி யூசேஜ் மாதிரி பண்ணாவே உங்களுக்கு எந்த விதமான பெரிய அளவுக்கு செலவு இல்லைங்க. ஆனால் ஸ்பேர்ஸ் வந்து இன்னைக்கு படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க இருக்குது. மெயின்டெனன்ஸ் எப்படிப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து நார்மல் பைக் மாதிரி தாங்க இதுவும். பெருசாக இதுக்குன்னு நீங்கள் எந்த விதமான மெயின்டைன் பண்ணணும் அவசியமே இல்லை. என்ன நம்ம எப்பயுமே செக் பண்ணுற மாதிரி 2T ஆயில் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் செக் பண்ணிங்க. வண்டி நீங்கள் நார்மலாக ஓட்டுனீங்கன்னா நீங்கள் பெரிய அளவுக்கு பொழுதுனைக்கு வேலை செய்யணும் அவசியமே இல்லைங்க. ஸோ ஒரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட்டுங்க, ஸ்பேர்ஸ் வந்து இன்னைக்கு இது படி கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க இருக்குது. நார்மல் ஃப்ளாஷ்பேக். டேய் என்னை சுற்றி பார்க்காதீங்க, எனக்கு வெக்கமாக இருக்குடா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு நான் முடிக்கிறேன் பாடுறா. மக்களே 4 பேர்த்த பார்த்துக்கோங்க, என்னை ஒரு மாதிரிலாம் பண்ணாங்க. போலீஸ்காரன்ட்ட சொல்லுங்க இவங்க 4 பேர்த்த பிடிக்க சொல்லி. இப்படியா வந்து 2-3 பாயிண்ட் சொன்னா நல்லா இருக்கும். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. எடுத்துட்டேன். ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இவரா எங்க இன்னும் காணுமேன்னு பார்த்தேன், வந்துட்டாரா சாரு? அது ஃபர்ஸ்ட் போறவரே ரெண்டாவது போற 6 ஸ்பீட் ஓடுது. அது வெளியில வந்து தப்பிச்சு எப்படியாவது ஓடிடுது. ஃப்ளாஷ்பேக். தம்மா ஆக்சுவலா வந்து இந்த வண்டியில் ஓட நான் வருதாங்க நல்ல மாதிரி தானோ, ஆனா மூஞ்ச மட்டும் கேலண்டர் வர முருகன் போட்டோ மாதிரி சிரிச்சா மாதிரியே வச்சிரு. எப்படி? ஸோ அதான் அந்த வண்டியோட ஓனர். ஸோ அந்த வண்டி பத்தி ரிவ்யூ கொடுப்பானா கொடுக்க மாட்டேங்குது. கொடுக்குறீங்களா ப்ரோ? ப்ரோ அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறது நான் வாழ்க்கையில. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.